ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சந்தனஜித் அண்ணா நேற்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ் துலாஸ் இன்ஸ்டாகிராம் மீடியா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. நம்ம சந்தனஜித் அண்ணா வந்து அப்படியே பேசுகிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நம்ம ஃபேன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஓகே, அவர் என்ன சொன்னார் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட் அவர் என்ன சொன்னார்னா, தமிழ் துலாஸ் வந்து 5வது சீசன்லேருந்து ஆடிட்டுருக்காங்க. அந்த சீசன்லேருந்து எனக்கு ஆட ஆசைன்னு தான் சொல்லியிருந்தார். ஏன்னா அது நமக்கே தெரியும். ஏன்னா ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எனக்கு தமிழ் துலாஸ் ஆட தான் ஆசை, அது மாதிரிலாம் சொல்லியிருப்பார். தமிழ் டீமுக்கு ஆடணுன்னு ஆசைன்னு நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்க முடியும்னு சொல்லியிருப்பார். இந்த வருஷம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நல்லா பண்ணுவார், நம்புவோம். ஓகே, மெயின் சவர்னு இருப்பார், நம்புவோம் நம்ம. அதெல்லாம் கோச்சுக்களை தான் இருக்கானா. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் என்ன சொன்னார்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொன்னார்னா, நம்ம தமிழ் துலாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தமிழ் துலாஸ் கோச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்றி சொன்னார். எஸ், நம்ம கோச்சை தான், நம்ம 2 கோச் இருக்காங்க நம்ம டீமுக்கு. தர்மராஜ் அண்ணாவும் நம்ம உதயகுமார் 2 பேருமே நம்ம கோச் தான். ஒருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தர் வந்து ஹெட் கோச் மாதிரி சொல்லியிருக்காங்க. உதயகுமார் சார் வந்து ஹெட் கோச் மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அண்ணா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கோச்சாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் என்ன சொன்னார்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொன்னார்னா, இதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ் துலாஸ் டீம் ஃபைனல் கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஆளாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல செய்தி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம நிறைய சீசன் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை சீசன் ஆகிட்டோம் 5வது சீசன்லேருந்து. ஆனால் ஒரு சீசன் கூட ஃபைனலே போனதில்லை. செமிஃபைனல் போயிருக்கோம் ஒரு சீசன். போன சீசனுக்கு முன்னாடி வாட்டி வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனல் வரையும் போயிருப்போம். அதில் தான் குவாலிஃபயர்ஸ் மேட்ச்சில் யூபிஆர் தாஸ் டை பிரேக்கர் மேட்ச்லாம் போணுச்சு. அந்த சீசன் வந்து செமிஃபைனல் வரையும் போனோம். புனே கூட செமிஃபைனலில் விட்டுருவோம். ஒரு கொஞ்சம் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான், 3-4 பாயிண்ட் தான், அதில் விட்டுருப்போம். ஓகே, தமிழ் துலாஸ் ஃபைனல் கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஆளாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு என்ன சொன்னார்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொன்னார்னா, நம்ம தமிழ் ஃபேன்ஸ், எஸ் நம்ம சப்போர்ட் தமிழ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி தேங்க்ஸ் சொல்லி முடித்தார். ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு வந்து கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம டீம் ஃபைனல் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பேன்னு சொன்னார். அதிலே தெரியுது நம்ம அண்ணன் கண்டிப்பாக ஒரு ஸ்டார்டிங் செவனில் இருப்பார்னு. ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறாரு. இதிலே தெரியுது நமக்கு. லைட்டாக ஒரு ஹிண்ட்டு மாரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் செவனில் இருக்காருன்னு ஒரு ஹிண்ட்டான்னு கூட இருக்கலாம்னு தோணுது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது இன்னையிலேருந்து நம்ம மேட்ச்சுக்கு. அக்டோபர் 18 போல் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. 10ஆம் தேதி நமக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரஞ்சித் அண்ணா வீடியோ பார்த்ததுலேருந்து. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.